ஹலோ நண்பா, ரீசெண்டாக நம்ம ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் சேனலில் இடிஎஃப்னா என்ன, பர்டிகுலராக கோல்டு இடிஎஃப்னா என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு என்னோட பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு கோல்டு இடிஎஃப் எப்படி வாங்கணுன்றத லைவ் டெமோவும் காட்டியிருந்தோம். அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற டைமில் கோல்டோட விலை வந்து, அதாவது 22 கேரட் கோல்டோட விலை வந்து ஒரு கிராமுக்கு 10,700 rupees இருந்தது. இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் அதே 1 கிராம் ஆஃப் கோல்டோட விலை வந்து 11,900 rupees மாறிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 2 வாரத்தில் 1,200 விலை ஏறி இருக்கு. அந்த வீடியோவில் சும்மா டெமோக்காக வாங்கின கோல்டு ETF இப்போ 8% கிட்டே லாபத்தில் இருக்கு. அக்டோபர் 1 பிரைஸுக்கும் இப்போ இருக்கிற பிரைஸுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கறப்ப நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டா 8% கிட்ட கிடைச்சிருக்கணும். இந்த ETF அதை கரெக்டாக ட்ராக் பண்ணி அந்த 8%க்கு க்ளோஸ் ஆன ரிட்டர்னை நமக்கு கொடுத்துருக்கு. அந்த வீடியோவில் லைவ் டெமோ காட்டுறதுக்கு நம்ம ஜீரதாவோட கைட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோட கமெண்ட்ஸில் சில பேர் வந்து, நான் ஏஞ்சல் லோனில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன், அதில் எப்படி பை பண்ணணும், இல்லை இதே மாதிரி சில்வரோட ETF எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ETFனா என்ன, கோல்டு ETFனா என்னன்ற எக்ஸ்பிளனேஷனை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நீங்கள் அந்த வீடியோவே விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம டேரெக்டாக என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் நமக்கு தேவை, எப்படி வாங்கணுன்ற டெமோவை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தங்க விற்கிற விலைக்கு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்க போகிறேன், ஜிஎஸ்டிலாம் கட்ட போகிறேன்றதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பியூர் கோல்டு அண்ட் சில்வர் இன்வெஸ்டராக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, விலை குறையிற நேரத்தில் டெடிக்கேட்டடாக ஒரு நாள் டைம் எல்லாம் ஒதுக்கி கடைக்கு போய் விசிட்லாம் பண்ணி வாங்கிட்டு இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் எங்கே இருந்தாலும் கோல்டு இல்லை சில்வர் ETF வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்டெப் 1ல் உங்களோட பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் தான். நான் பர்சனலாக ஏஞ்சல் ஒன் அண்ட் ஜீரோதான்ற 2 டிமேட் அக்கௌண்ட்ஸையும் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ETFஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சி டிஸ்கிரிப்ஷன்ல நான் இதோட லிங்க்ஸை கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸை கிளிக் பண்ணும்போது இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இங்க நீங்க உங்க ஆதார் லிங்க்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சிம்பிள் KYC ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேர்ல உங்க பேன் கார்டுல எக்விட்டி, கோல்டு இந்த மாதிரி அசெட்ஸ்லாம் நீங்க ஹோல்டு பண்றீங்கன்றத உங்க பேர்ல ஒரு ரெக்கார்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிக்க முடியும். அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் டெமோஸை நீங்க நம்ம சேனல்ல இருக்க இந்த பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்க சைன் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணி அந்த KYC ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ள உங்க அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். இப்படி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ஏஞ்சல் லோனோட ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்தோ இல்ல ஆப் ஸ்டோர்ல இருந்தோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஆப் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்ப காட்ட போற டெமோவை நீங்க ஒர்க்கிங் டேஸ்ல 9:15 இருந்து 3:30 வரைக்கும், அதாவது மார்க்கெட் ஓபனா இருக்க டைம்ல உங்க அக்கௌண்ட்ல உங்க பணத்தை யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்க உங்களோட ஏஞ்சல் லோன் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் பேஜ்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இங்க இருந்து நீங்க வாட்ச் லிஸ்ட் செக்ஷனுக்கு வந்தீங்கன்னா மை வாட்ச் லிஸ்ட்னு யூஸ்வலா ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்புறம் இங்க இருக்க இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு வாட்ச் லிஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும். நான் இங்க நம்ம இப்ப கோல்டு அண்ட் சில்வர் ETFs பத்தி பார்க்க போறதுனால கோல்டு அண்ட் சில்வர்னு பேர் வச்சு ஒரு வாட்ச் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்க ஆட் டு வாட்ச் லிஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி 1 by 1 எல்லா கோல்டு ETFஸையும் இப்போ ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கோல்டு பீஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறதுக்கு கோல்டு பீஸ்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த ETFன்ற ஃபில்டரை யூஸ் பண்ணி ETF மட்டும் இங்க பார்க்க முடியும். இதே மாதிரி SBIயோட கோல்டு ETF தேடுறதுக்கு நீங்க இந்த சர்ச் ஆப்ஷனை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த SETF கோல்டு வந்துடும். அதையும் இந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். HDFCயோட ETF ஆட் பண்றதுக்கு HDFC கோல்டுன்னு சர்ச் பண்ணி இந்த ஸ்டாரை கிளிக் பண்ணுங்க. இப்போ சும்மா பேக் பட்டனை பிரஸ் பண்ணும்போது நம்ம கோல்டு அண்ட் சில்வர்னு புதுசா கிரியேட் பண்ண வாட்ச் லிஸ்ட்ல இதெல்லாம் ஆட் ஆயிருக்குன்றத உங்களால பார்க்க முடியுது பாருங்க. ஸோ அடுத்தது இதே மாதிரி நம்ம ICICIயோட கோல்டு ETF ஆட் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் நிறைய பேர் வந்து டாடா ETF பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த டாடா கோல்டு ETFையும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கோல்டு 1ன்னு போட்டிங்கன்னா கொடாக்கோட கோல்டு ETF உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமஸான AMCஸ்ல இருந்தும் ஆஃபர் பண்ற கோல்டு ETFs எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. இதுல இருக்கிறதுல கம்மியான AUMோட இருக்கிறது டாடா கோல்டு தான். இது மற்ற ETFs கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ரீசெண்டா ஸ்டார்ட் ஆனதுனால இதோட AUM வந்து 1,500 crores கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த லிஸ்ட்ல இருக்க மற்ற எல்லா ETFஸுமே மினிமம் 8,000 கோடிக்காச்சும் அசெட்ஸ் ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. மற்றது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுல மேக்ஸிமம் AUMோட இருக்கிறது கோல்டு பீஸ் தான். இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட்டை பார்க்கும்போது இதுல எது விலை கம்மியா இருக்குதோ அதை வாங்கினா வந்து உங்களுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்லாம் நினைச்சுக்காதீங்க. இதுல எதை வாங்கினீங்கனாலும் நீங்க வாங்கின டேட் அண்ட் டைம்ல இருந்து கோல்டு விலை ஏறுச்சுன்னா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வாங்கின டேட் அண்ட் டைம்ல இருந்து கோல்டு விலை குறைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு நஷ்டமாகும். ஸோ டாடா கோல்டு வந்து கம்மியா இருக்கு, அதை வாங்கினா நிறைய லாபம் கிடைக்கும்லாம் நினைக்காதீங்க. நீங்க வாங்குற யூனிட்ஸ் முக்கியம் இல்லை, நீங்க இன்வெஸ்ட்
இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் தான் முக்கியம். ஸோ இப்போ இங்கே வாட்ச் லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு ETF ரேண்டமாக செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ HDFC கோல்டை நான் செலக்ட் பண்ணுறேன். லாஸ்ட் 1 இயரில் இது என்ன ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்குன்னு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே காட்டுது. இது நம்ம பையின் கொடுக்கும்போது ஒன் டைமில் வாங்க போகிறீங்களா SIPயில் வாங்க போகிறீங்களான்னு கேட்குது. SIPயில் வேணும்னாலும் சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒன் டைம் ஆப்ஷனாக எப்படி பை பண்ணுறதுன்னு இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நான் ஒன் டைமை செலக்ட் பண்ணுறேன். ஒரு 5 குவான்டிட்டி வாங்க போகிறதா செலக்ட் பண்ணுறேன். இங்கே மார்க்கெட்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரைஸை நம்ம என்டர் பண்ணுற மாதிரி லிமிட் ஆர்டராக அது மாறிடும். இந்த 5 குவான்டிட்டியை வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு மார்ஜின் தேவைப்படுதுன்னு கீழே நமக்கு இப்போ காட்டுது. நமக்கு இப்போ போதுமான அளவுக்கு அவைலபிள் கேஷ் இல்லாததுனால ஒரு 1000 rupees ஃபண்ட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட அவைலபிள் கேஷ் இப்போ 1000க்கு மேலே வந்துடுச்சு. இப்போ பிளேஸ் பை ஆர்டர் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அந்த ஆர்டரும் உடனே எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இங்கே போர்ட்ஃபோலியோலையும் 5 குவான்டிட்டி வாங்கியிருக்கோன்ற மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வாட்ச் லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட இந்த HDFC கோல்டில் இப்போ 5 குவான்டிட்டிஸ் ஹோல்டு பண்ணுறோன்றதை நமக்கு காட்டுது. இப்போ இதே மாதிரி அடுத்து சில்வரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதே சர்ச்சில் போயிட்டு சில்வர் பீஸ் அப்படின்னு டைப் பண்ணோம்னா சில்வர் பீஸோட ETF நம்மளால் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி HDFCயோடது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா HDFC சில்வர்ன்றதை தேடினீங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிரும். அதையும் ஸ்டாரை கிளிக் பண்ணுறது மூலமாக வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ICICIயோடத்துக்கு சில்வர் ETF தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதையும் நம்ம இப்போ வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை SBIயோடதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா SBI சில்வர்னு தேடுறது மூலமாக அந்த ETF உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி டாட்டாவோட சில்வர் ETFக்கு டாடா சில்வர்னு தேடினீங்கன்னா அது கிடைச்சிரும். அதையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அதே கோல்ட் அண்ட் சில்வர் வாட்ச் லிஸ்ட்ல நமக்கு தேவையான எல்லா சில்வர் ETFஸையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிட்டோம். இதுல ஏதாவது ஒரு ETF கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும். 1 years 3 years இல்ல ஹிஸ்டாரிக்கா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதோட AUM என்னன்றதையும் நீங்க கீழே பார்க்க முடியும். ஸோ இந்த ETF ஆட் பண்ணி சில்வர் என்னோட போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணும்னு நினைச்சேன்னா இங்க பை பட்டனை கிளிக் பண்றது மூலமா அதே மாதிரி இங்க ஒன் டைமா இல்ல SIPயான்னு கேட்கறப்ப நம்ம ஒன் டைம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி என்ன குவான்டிட்டின்னு கேட்கறப்ப நான் இங்க பேலன்ஸ்க்கு தகுந்த மாதிரி 2ன்னு ஆட் பண்ணிக்கிறேன். இங்க அது டிஃபால்ட்டாவே லிமிட் ஆர்டர்ல இருக்கிறதுனால அங்க இருந்த பிரைசிங்லயே நம்ம ஆர்டரை பிளேஸ் பண்ணும்போது போன வாட்டி டைரக்டா அப்படியே HDFC கோல்டு எக்ஸிக்யூட் ஆன மாதிரி இங்க எக்ஸிக்யூட் ஆகல. ஏன்னா நம்ம ஆர்டர் போடுற டைம்லயே இந்த சில்வர் ETFோட லாஸ்ட் ட்ரேடட் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம 161 rupees 11 பைசன்னு கொடுத்துருந்தோம். அது 17 18ன்னு அந்த மாதிரி பிரைஸுக்கு இன்க்ரீஸ் ஆகி போயிடுச்சு. இப்படி உடனே எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதை மார்க்கெட் ஆர்டரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஸ்பெசிபிக் பிரைஸை நீங்க என்டர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பெண்டிங் ஆர்டரை கிளிக் பண்றது மூலமா உங்களுக்கு இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இங்க நீங்க எடிட் ஆர்டர்னு கொடுத்து பிரைஸை மாடிஃபை பண்ணலாம். நான் இங்க 20 பைசான்னு என்டர் பண்ணி ஆர்டரை மாடிஃபை பண்ணா கூட அப்பயும் அந்த ஆர்டர் உடனே எக்ஸிக்யூட் ஆகாம பெண்டிங்ல இருக்கு. ஏன்னா இப்ப பிரைஸ் வந்து 25 பைஸ் 26 பைஸ் 30 பைஸ்ன்னு ஏறிக்கிட்டே போகுது. ஸோ நீங்க அப்படியே வெயிட் பண்ணி இந்த ஆர்டர் வந்து இன்னைக்குள்ள எக்ஸிக்யூட் ஆனா பரவாயில்லன்னு விட்டுறலாம். இப்போ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்கு அவ்வளவு நேரம் வெயிட் பண்ண முடியாது. இதனால இந்த ஆர்டரை நான் அப்படியே மார்க்கெட் ஆர்டரா கன்வெர்ட் பண்ற பட்டனை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்றேன். அப்ப அந்த ஆர்டர் உடனே எக்ஸிக்யூட் ஆயிடும். இந்த எக்ஸிக்யூட்டட் ஆர்டர் பேஜ்ல நம்ம முன்னாடி வாங்கின HDFC கோல்டும் சில்வர் ETFும் காட்டுது பாருங்க. இந்த ஆர்டர் இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுறதுனால இந்த சில்வர் ETFும் நம்மளோட போர்ட்ஃபோலியோல இப்போ ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் கோல்ட் அண்ட் சில்வர் ETFஸை டிமேட் ஃபார்ம்ல நீங்க பை பண்ணி உங்க போர்ட்ஃபோலியோல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க வாங்கின நாள்ல இருந்து தங்க விலை இல்ல சில்வர் விலை ஏறிச்சுன்னா உங்களுக்கு லாபம் காட்டும். இப்ப அடுத்த நாள் இது எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாக்குறப்ப எனக்கு கோல்ட் அண்ட் சில்வர் விலை ஏறினதுனால இப்ப ப்ராஃபிட்ல காட்டுது பாருங்க. இப்ப இந்த போர்ட்ஃபோலியோல இருக்கிறத அப்படியே செல் பண்ணீங்கன்னா அந்த லாபம் உங்க ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க அதை உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் உங்க ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்க கோல்ட் அண்ட் சில்வர் ETFஸை பை அண்ட் ஹோல்டு பண்ணிக்க முடியும். ஜீரோதாலையும் இதே ப்ராசஸ் தான். அந்த கோல்டு ETFஸை வாங்கின மாதிரி இந்த சில்வர் பீஸ் மாதிரி சில்வர் ETFஸ் அதுலயும் தேடி பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல காட்டின மாதிரியே சில்வர் ETFஸையும் நீங்க ஜீரோதா அக்கௌண்ட்ல பை அண்ட் ஹோல்டு பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கோல்ட் அண்ட் சில்வர்ல ETF ஃபார்மேட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றதுன்னு கேட்டுட்டு இருந்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணுங்க. இந்த ப்ராக்டிகல் டெமோ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராக்டிகலான ஃபினான்ஸ் வீடியோஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஃபினான்ஸ் ஃப்ரைடேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன டாபிக்ல உங்களுக்கு ப்ராக்டிகல் வீடியோஸ் தேவைப்படுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த கோல்ட் ETF வீடியோவை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க கிளிக் பண்ணி பாருங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.